செய்திகள். வணக்கம். ஐட்டமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணையும் நான் வினுஜா தங்கவேலாயுதம். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் கடலோர பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கை. தற்போதைய சூழலில் அமெரிக்காவுடன் கூட்டு பிணைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் தெரிவிப்பு. சமஷ்டி அடிப்படையிலான தீர்வே அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. அச்சுவேளையில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீட்பு. தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் செயலியை வெளியிட்டார் விஜய். அமெரிக்கா சீனாவிற்கு சுனாமி எச்சரிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ரஷ்யாவின் காம்சாட்கே அருகே பசிபிக் கடல் பகுதியில் ஏற்பட்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ரஷ்யாவின் பெட்ரோபவுலோஸ்க் நகரில் இருந்து சுமார் 135 கிலோமீட்டர் தென்கிழக்கே பசிபிக் கடலில் 8.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் சுனாமியை உருவாக்கக்கூடியது என கனடாவின் இயற்கை வளங்களுக்கான நிலநடுக்க நிபுணர் ஜோன் கேசிடி உறுதிப்படுத்தினார். அமெரிக்காவை மையமாக கொண்டு தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளதுடன் உள்ளூர் அவசரகால திட்டங்களை செயல்படுத்தவும் அறிவுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையானது 3 அடுக்கு சுனாமி எச்சரிக்கை அமைப்பில் 2வது நிலையாகும். வலுவான கடல் நீரோட்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதையும் கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் கடற்கரைகள் மற்றும் கடலோர பகுதிகளை தவிர்த்து அதிகாரிகள் வழங்கும் மேலதிக அறிவுறுத்தல்களுக்காக காத்திருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மத்திய மற்றும் வடக்கு கடலோர பகுதிகள், ஹைடா குவாய் வான்கூர் தீவின் மேற்கு மற்றும் வடகிழக்கு கடலோர பகுதிகள், ஜூவான் டிக்ஃபுகா ஜலச்சந்தி மற்றும் சானிச் தீபகற்பம் உள்ளிட்ட பெரிய விக்டோரியா பகுதி ஆகிய பிரதேசங்களில் வாழ்பவர்கள் அவதானமாக இருக்குமாறும் கோரப்பட்டுள்ளனர். கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் உள்ள பட்டரிவல் கார்ஃபோர்ட் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரும் ஆகஸ்ட் 18 அன்று இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் இதுவரை இல்லாத அளவில் 210 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் என கனடா தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இது கனடா தேர்தல் வரலாற்றில் ஒரு புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக காம்ரோஸ் மற்றும் மாவட்ட வர்த்தக சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்த வேட்பாளர் விவாதம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் சுமார் 10 வேட்பாளர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். நூற்றுக்கணக்கானோர் திரண்டிருந்த இந்த நிகழ்வு இணையதளத்தில் நேரலையாகவும் ஒளிபரப்பப்பட்டது. விவாதத்தில் பங்கேற்ற கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியார் பொலிவ மீது அதிக கவனம் ஈர்க்கப்பட்டதுடன் அவருடைய ஆதரவாளர்கள் பலர் விவாத நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே மைதானத்திற்கு வெளியே அவரது பெயர் பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஏந்தி நின்றனர். ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஒட்டாவாவில் உள்ள தனது நீண்டகால தொகுதியான கால்டனில் தோல்வியடைந்த பொலிவர் இந்த பேட்டில் ரிவர் கிரஃபுட் தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு திரும்ப முயற்சி செய்கின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர் டேமியன் க்ரோக் ஏப்ரல் தேர்தலில் இத்தொகுதியை எளிதாக வென்ற போதிலும் பொலிவர் போட்டியிடுவதற்காக கடந்த மாதம் தனது பதவியை விட்டு விலகியமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழலில் அமெரிக்காவுடன் கூட்டு பிணைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்று கனடாவுக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். வின்னிபெக் கலை அரங்கில் வணிக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். வணிக சந்தைகளை பரந்த உலகளவில் விரிவுபடுத்துவதும் கனடாவின் முயற்சி உயர்ந்தது என்றாலும் அதனால் அமெரிக்காவுடன் உள்ள முக்கிய உறவை புறக்கணிக்க கூடாது எனவும் அவர் எச்சரித்தார். 60க்கும் மேற்பட்ட வணிக அரசியல் பிரதிநிதிகள் முன்னிலையில் உரையாற்றிய ஹூக்ஸ்ட்ரா ஐரோப்பா மற்றும் ஜப்பான் ஒன்டாரியோவில் தயாரிக்கப்படும் கார்களை வாங்க ஆவலாக உள்ளன என்ற கேள்வியை எழுப்பினார். கனடா வணிக சபையின் தலைவர் லோரன் ரெமில்டாட்டுடன் நடத்திய கேள்வி பதில் நிகழ்வின் போது தற்போதைய வர்த்தக பேச்சுவார்த்தையின் நிலையை பற்றி ஹூக்ஸ்ட்ரா கருத்து தெரிவிக்க மறுத்தார். இதேவேளை இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது கலையரங்கின் வெளிப்புற வளாகத்தில் அமெரிக்க தூதரின் வருகைக்கு எதிராக பலர் திரண்டு கோஷங்கள் எழுப்பியமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் வடமேற்கு பிரதேசத்தில் உள்ள ஜீன் மேரி ஆற்று சமூகத்தை அச்சுறுத்தி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். 6400 ஹெக்டேர் பரப்பிலான நிலப்பகுதியில் இந்த FS014 காட்டுத்தீப்பு பரவி வருகிறது. காற்றின் திசை மாறியுள்ளதால் உடனடி அச்சுறுத்தல் குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்த போதிலும் மக்கள் எதற்கும் தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடந்த வார இறுதியில் ஜூன் மேரி ஆற்று சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு 2வது முறையாக வெளியேற்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தற்போது அவர்கள்
வசிக்கும் இடத்திலிருந்து காட்டுத்தீ சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் எரிந்து கொண்டிருக்கிறது. தேவைப்பட்டால் வெளியேறுவதற்கு ஏதுவாக தங்கள் வாகனங்களில் எரிபொருள் நிரப்பப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ளவும் முக்கியமான ஆவணங்களை சேகரித்து வைக்கவும் குடியிருப்பாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வடமேற்கு பிரதேசங்களின் தீயணைப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் வறண்ட காலநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக FS014 காட்டுத்தீ தீவிரமாக பரவும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டது. எனினும் காற்றின் திசை மாறியதால் ஜூன் மேரி ஆற்று சமூகத்தினருக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி தொடர்வது இலங்கை செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது புதிய அரசியலமைப்பை இயற்றுவதற்குரிய முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாக தோன்றவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வே எமது கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக காணி, போலீஸ் மற்றும் நிதி அதிகாரங்களை கொண்ட அதிகார பகிர்வு வேண்டும். அந்த வகையிலான ஆட்சி முறைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அரசாங்கத்தோடு நாட்டிற்குள் இந்த அழகு முறையை கொண்டு வருவதற்கு பூரணமாக ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். எனினும் இந்த அரசாங்கத்திற்குள் இன்னும் ஒரு ஆட்சி அதிகாரத்தினை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது இங்குள்ள இனங்களை ஒன்றிணைக்கின்ற எண்ணங்கள் இன்னும் உருவாகவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் 27 வயதுடைய இளைஞன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக அச்சுவேலி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அருகிலுள்ள ஆலயத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு வீடு திரும்பிய குறித்த இளைஞன் வீட்டிற்கு முன்னால் மர்மமான முறையில் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இதனை கண்ட உறவினர்கள் இளைஞனின் உடலை அச்சுவேலி பிரதேச மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த இளைஞனின் கால் பாதத்தில் பாம்பு தீண்டிய அடையாளம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உடல் கூற்று பரிசோதனை உடலும் அச்சுவேலி பிரதேச மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்து மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். கற்றல் நடவடிக்கைகளில் இருந்து கடந்த 3 வருடங்களில் 20,000 மாணவர்கள் இடைவிலகியுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்பு யோசனைகள் தொடர்பில் மாகாண மற்றும் வலய கல்வி அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் வடமேல் மாகாணத்திற்கான கலந்துரையாடல் குருநாகல் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். நாளாந்தம் பாடசாலை நேரத்தில் 50% மாணவர்களே வகுப்பறையில் இருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அடுத்த வருடத்தில் தரம் 1ற்கும் தரம் 6ற்கும் புதிய பாடவிதானங்களை அறிமுகப்படுத்துவதாகவும் இதன் மூலம் புதிய இலக்குகளை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் துறைசார் அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆசனப்பட்டி சட்டத்தை வரும் காலத்தில் கடுமையாக அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். காலி மாவட்ட போக்குவரத்து குழு கூட்டத்தில் பேசிய அவர் சட்டத்தை பின்பற்றாத பேருந்துகளின் உரிமங்களை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஆண்டுதோறும் 2350 பேர் விபத்துகளில் உயிரிழப்பதாகவும் 6000 பேர் படுகாயம் அடைவதாகவும் தெரிவித்த அமைச்சர் 2025 மற்றும் 2026 ஆண்டிற்கான வீதி பாதுகாப்பு திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். 2011 முதல் அமலில் உள்ள ஆசனப்பட்டி சட்டம் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுவதாகவும் பேருந்துகளில் ஆசனப்பட்டி இருந்தும் பயணிகள் அதனை பயன்படுத்துவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்டத்தை மதிக்காத பேருந்துகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். இனி தொடர்வது இந்திய செய்திகள். தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் சேர்க்கை செயலியை அதன் தலைவர் விஜய் இன்று வெளியிட்டார். பனையூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் செயலியை வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து சேர்க்கும் நோக்கில் குறித்த செயலி வெளியிடப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். இனி தொடர்வது சர்வதேச செய்திகள். பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள 8.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்திற்கு பிறகு ஹவாயில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருப்பதாவது, பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக ஹவாயில் வசிப்பவர்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அலாஸ்கா மற்றும் அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரைக்கு சுனாமி கண்காணிப்பு அமலில் உள்ளது. ஜப்பானிற்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள் என தெரிவித்துள்ளார். தற்போது கலிபோர்னியாவிலும் சீனாவின் ஷங்காயை உள்ளடக்கிய கிழக்கு கடற்கரை பகுதியிலும் சுனாமி தாக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜுக்ரைனில் உள்ள சிறைச்சாலைகள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 20 பேர் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்கிழக்கு சபோரிஜியா பகுதியில் உள்ள சிறைச்சாலையை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் சிறைச்சாலை கட்டடம் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலில் சிறைச்சாலை கைதிகள் 17 பேர் கொல்லப்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 22ஆக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஐ-தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம். ஐ தமிழ் செய்திகள்.